இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான அதே நேரம் கொஞ்சம் வில்லங்கமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில நிறைய பணிப்பெண்கள் ஒரு பெரிய பங்களாக்கு வேலைக்கு போறாங்க, வேலைக்காரிகள். அங்க போன இடத்துல அந்த முதலாளி ஒரு உமனைசரா இருக்கான். அவன் ஒரு சரியான பொம்பளை சோக்கா இருக்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பெண்ணுமே தப்பிக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஏத்து கேள்வி கேட்டா பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை அதோட சமாளிச்சிருவான். ஆரம்பத்துல இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிளான கதை மாதிரி நமக்கு தோணுனாலும் கண்டினியூஷன் போக போக நம்ம நினைக்க முடியாத ஏகப்பட்ட ட்விஸ்டுகள்லாம் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட டைட்டில நான் கீழே கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் காலையில எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சு அவ உடம்புல ஏதோ கிரீம் மாதிரி எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இவ்வளவு ஃப்ரெஷ் ஆகி எங்க தான் போக போறான்னு பார்த்தா அந்த ஒன்லைனர்ல நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன்ல, நிறைய பெண்கள்லாம் ஒரு பங்களாக்கு வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி, அதே பங்களாக்கு தான் ஹீரோயினும் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அவ போறதுக்கு முன்னால அவ செல்லமா ஒரு பாம்புன்னு வளர்த்திக்கிட்டு இருக்கா. அந்த பாம்பை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு அதை இங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோயின் வெளியே வந்ததுமே நிஜமாவும் நீயும் அந்த பங்களாக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா, அங்க போன பல பெண்களோட நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியும்ல, எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியில இருக்கிற ஒருத்தவன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, கண்டிப்பா நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து போறா. அப்படி போறதுக்கு முன்னால அவங்க செல்லமா ஒரு பெட் ஸ்னேக் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை இவங்கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்றாங்க. நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க அதை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இன்னொருத்தவன் இருக்கான். அவன் ஹீரோயினை கொண்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்றான். அந்த பங்களா கேட்டு கிட்ட ஹீரோயின் வந்ததுமே அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி ஹீரோயினை பார்த்து பேசுறாங்க. நீங்க தான் நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு போன புது ஆள் வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அந்த வேலைக்காரி கூட்டிட்டு போறான். நம்ம இவங்களை சீனியர் வேலைக்காரி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி ஹீரோயின் உள்ளுக்குள்ள வரவே நிறைய விஷயங்களை இங்க இருக்கிற அந்த வீட்டை பத்தியும் அங்க இருக்கிற முதலாளிகளை பத்தியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே அந்த சீனியர் வேலைக்காரி ஹீரோயினை கூட்டு வரா. இந்த பக்கம் வந்ததுமே முதலாளியோட பேரை சொல்லி, இல்ல நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எப்படியும் அந்த முதலாளி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியர் வேலைக்காரி அங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த முதலாளிய அலைய காணும். அப்படி என்னதான்டா பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் ரூமுக்குள்ள அவனோட ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் நான் காட்ட முடியாது, காட்டுன்னு சொன்னா பெரிய கலவரமே. ஹீரோயினும் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறாங்க. எப்படியும் இவங்க வந்துதான் ஆகணும், நம்ம இவங்களை பார்க்கறது தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப நேரம் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கான். அவளும் அந்த வாழ்க்கையே பாத்துக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட அந்த வேலைக்காரி ஹீரோயினை கொண்டு வந்து விட்ட டைம் என்னன்னு பார்த்தா ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. இப்போ 10:10 ஆச்சு. இன்னும் முதலாளி உள்ளுக்குள்ள தான் பொண்டாட்டி கூட டிவைட் பாடிக்கிட்டு தான் இருக்கிறான் போல தெரியுது. வெளியே ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கவே இல்லை. முதலாளியா இருக்கும்போது எப்படி வேலைக்காரியை பெருசா நினைக்க மாட்டான்ல, அந்த மாதிரி தான் ஹீரோயின் நினைச்ச மாதிரியே ரொம்ப நேரம் கழிச்சு அந்த முதலாளி உள்ளுக்குள்ள வர. வந்ததுமே ஹீரோயினை பார்த்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வையை பார்த்துட்டு, நீ தான் அவன் சொன்னாளா புதுசா வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார திமிர காட்டணும் அப்படிங்கறக்காகவே அந்த பக்கம் போயிட இங்க இருக்க அந்த சீனியர் வேலைக்கார லேடி வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோயினை அந்த முதலாளி அம்மாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் நேத்து ஒருத்தர் சொல்லியிருந்தாருல உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட இந்த பக்கம் அந்த முதலாளி அம்மாவோட புருஷன் வர. அவன் வெளியே சட்டையெல்லாம் வர ஹீரோயின் இவனை பார்த்து ஓரக்கனால சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இவன் வந்து ஹீரோயினை பாக்குற பார்வையே சரியில்லை. பட் இருந்தாலும் வெளியில யாராவது இருக்காங்கன்னு சொன்னா என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா, இப்படி சொல்லாம இருந்ததுனால தானே இப்ப நான் சட்டை இல்லாம வெளியே வந்தேன், இது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்குன்னு சொல்லி என்னைக்காவது நீ யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் வேலைக்கார லேடி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த முதலாளியோட புருஷன். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாரி சார் தெரியாம நடந்துருச்சு, இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப புதுசா வந்திருக்க இந்த ஹீரோயினை அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்ப இந்த வேலைக்காரிங்களா தங்கறதுன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் அங்க கூட்டு போய் இங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவளுக்கு ஒண்ணு விடாம சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சீனியர் வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு இந்த முதலாளியோட புருஷன் அந்த பக்கம் போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கார லேடியும் ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க. இங்க மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்கள எதிர்த்து நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும், அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா அதை நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். இப்படி இருந்தா மட்டும்தான் மேடம் பிடிக்கும். அதை தவிர்த்துட்டு அவங்க எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு வரமுறையே கிடையாது. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பதான் எழுந்திருப்பாங்க, என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை தான் நம்ம கிட்ட சொல்லி சமைக்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதே பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா அந்த முதலாளியோட புருஷன் அந்த லேடிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பான். அவன் ரொம்ப பங்க்சுவாலிட்டியா இருப்பான். அதே சமயம் அவங்க கிட்ட பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தா கூட அவங்களோட லைஃபுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இப்படிதான் டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சீனியர் வேலைக்கார லேடி ஹீரோயின் கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வர. அதையும் தாண்டி இங்க அந்த முதலாளியோட புருஷன் வந்து நிறைய பாம்புகள்லாம் பெட் அனிமல்ஸா வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அது முழுக்க முழுக்க இங்க இருக்க அந்த முதலாளி லேடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே சமயம் உனக்கு இந்த பாம்புகளை பத்தின பயம் எல்லாம் எது இல்லைன்னு சொன்னா அதை நீ அடிக்கடி கேர் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அது எக்காரணத்தை கொண்டும் அந்த முதலாளி லேடி பக்கத்துல
நீ கொண்டு போயிடக்கூடாது இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை அவ கூட்டிட்டு போறா. அதையும் தாண்டி 6 மணிக்கு மேல ஆயிருச்சுன்னா மேடமோட அவதாரமே வேற, அவங்க சரக்குல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கிட்ட பேசுறதே நம்ம தவிர்க்கிறது தான் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த சீனியர் வேலைக்கார லேடி ஹீரோயினை அந்த லேடிஸ் எல்லாம் தங்கி இருப்பாங்களா அந்த ரூமுக்குள்ள கூட்டு வந்துடுற. அப்படி அங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு லேடியும் இருக்காங்க. அவளோட பேரு வந்து ஆனா. நம்ம பேரை சொல்லியே கூப்பிட்டுக்கோம், வேற வழி இல்ல. எத்தனை பேரை நம்ம இப்படி அவங்க பாக்குற அந்த ப்ரொஃபஷனை வச்சு நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இப்ப புதுசா வந்திருக்க ஹீரோயினை பார்த்து ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல 3 பெட் இருக்கிறதாகவும் மேல நான் படுத்துக்கிறேன், நீ சென்டர்ல படுத்து தூங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட பேக் எல்லாம் எடுத்து ஒரு சேஃப்டியான இடத்துல வைக்க சொல்றாங்க. பயப்படாத, நாங்க எல்லாம் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த அவங்க எல்லாம் போட்டிருக்காங்கல்ல ஒரு Dress, அதே மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் எடுத்து ஹீரோயினுக்கு அவ கொடுக்குறா. ஒருவேளை இது உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகல, சரியா துணி வந்து செட் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆல்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறா. ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்ததுமே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை எடுத்து அவங்க பாக்குறாங்க. அதுல என்ன சென்டிமெண்ட் ஃபீல் இருக்குன்னு சொல்லி தெரியல. ரொம்ப நேரம் அதையே வச்சுக்கன்னு வாங்க பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஏனா என்ன சொல்றானா, அது எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க, நீ இப்ப யூனிஃபார்ம் போட்டு சீக்கிரம் வேலைக்கு போ, இல்லன்னு சொன்னா அந்த முதலாளி சத்தம் போட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் வந்த வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா போறதுக்கு முன்னால ஹீரோயின் வாண்டடா ரொம்ப இன்டென்ஷனலா அந்த Dress வந்து அவளோட முட்டி வரைக்கும் இருக்கும், அவ வேணும்னே ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிக்கிறா. அவளோட கால் வந்து நல்லா விசிபிளா தெரியணும் அப்படிங்கறதுக்காக. கூடவே அங்க மேல டாப்ல போட்டிருக்க Dress கூட கொஞ்சம் வித்தியாசமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. இப்படி புதுசா வந்திருக்க ஹீரோயின் உள்ளுக்குள்ள அந்த ஹால்ல இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதலாளியோட புருஷன் திருட்டுத்தனமா நின்னு ஹீரோயினையே வச்சுக்கணுவாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல, இவன் நோட்டீஸ் பண்றான் அப்படிங்கிறது. இப்படி ஹீரோயின் அந்த வீட்ல எல்லா கிளீனிங் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கமா சொல்லி கேட்க, இவன் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு அந்த பெட் ஸ்னேக்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு எனக்கு சில்லுன்னு ஒரு பீரை கொண்டு வா, நான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு ஆர்டரை போட்டுட்டு இந்த முதலாளி அந்த பக்கம் போறான். ஹீரோயினும் அதை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டா அந்த சீனியர் வேலைக்கார லேடி வந்தார். என்ன சொன்னா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சரக்கு எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேணா அதை நான் பாத்துக்கிறேன், நீ இப்போ இந்த போற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியர் வேலைக்கார லேடி அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறான். நான் உன்னை வர சொல்லவே இல்லையே, அவ்வளவுதான் வர சொன்னேன், நீ எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அந்த சீனியர் லேடி என்ன சொல்றானா, இல்ல அவ இந்த இடத்துக்கு புதுசு, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஸ்பாட்லயே இந்த வேலைக்காரியும் இந்த முதலாளியோட புருஷனும் 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஹீரோயின் கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க வந்தாங்களா, இல்ல ஹீரோயினை காப்பாத்தி விடுறதுக்காக இந்த சீனியர் வேலைக்காரி லேடி வந்தாளா அப்படின்னு தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு முன்னால இவன் வந்து அவன் ஹீரோயின் கிட்ட என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருந்தானோ அதெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹீரோயின் அங்க இருக்கிற துணி எல்லாம் காய போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட யார் இருக்கான்னு பார்த்தா அந்த ஆனா அப்படிங்கிற இன்னொரு வேலைக்கார லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவ என்ன சொல்றானா, நமக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல வேலை செய்யறதுங்கிறது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா இங்க நிறைய முதலாளிகள் கிடையாது, 2 பேரு தான், அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வேலையை பார்த்துட்டு எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. என்ன அடிக்கடி கொஞ்சம் அதிகாரமா நம்மள வழி நடத்துவாங்க. அது சில நேரங்கள்ல நமக்கு அப்செட்டா இருந்தாலும் கூட அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்கல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அது நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஆனா என்ன சொல்றானா, அவ கிட்டத்தட்ட இங்க 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கதா சொல்றான். அதையும் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இன்னொரு லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க 6-7 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்மளோட வீட்டுக்கு கூட அவங்களால இடத்துக்கு போக முடியாது. அவங்க எப்ப லீவ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சமயத்துல தான் நம்மளால போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அதையும் தாண்டி இங்க முதலாளியோட புருஷன் இருக்கார்ல, அவர் ரொம்ப பெரிய பிளே பாய். அவர் நினைச்சா எப்படிப்பட்ட பெண்களை கூட அவரோட வலையில ஈஸியா வீழ்த்திட முடியும். அதனால நீ எப்பவுமே அவர்கிட்ட ரொம்ப கவனமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, அவன் வந்து ஒரு பணக்காரன், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் நிறைய பெண்கள் அவங்க கிட்ட போய் விழுதுறாங்களே தவிர மேபி அவங்க கொடுக்கற அந்த பணத்துக்காக மட்டும்தான் அவங்க கூட இன்டென்ஷனா ஒரு சில நேரங்கள் பழக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அவங்க கிட்ட நீ நினைக்கிற மாதிரி ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் கிடையாது, அவனும் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஆனா கிட்ட சொல்றான். அப்போ இவன் என்னங்கறானா, கரெக்ட் தான், ஆனா அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரும் யாருன்னு பார்த்தா இந்த முதலாளி அம்மா தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த முதலாளியோட புருஷனை விட 10 வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவனை ஏதோ ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆயிதான் இந்த முதலாளி லேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினும் இது எல்லாத்தையும் மெதுவா அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்குமே அவன் பதில் பேசவே இல்லை. அந்த சமயம் பார்த்து கரெக்டா இன்னொருத்தவன் உள்ளுக்குள்ள வர, அவன் யாரான்னு பார்த்தா இங்க ஆனான்னு ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கால, இவளோட லவர் தான். இவங்களுக்கும் இவனுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லல. இவ இங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு கார்டனர் தான், இவனும் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ரூமுக்குள்ள போறான். அங்க போனதுமே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரனுக்கும் ஆனாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல தெரியும். ஆனா இப்ப புதுசா இங்க வேற யாராவது
வந்துருக்குள்ள நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த சீனியர் வேலைக்காரியும் ஹீரோயினும் இந்த முதலாளி அம்மாவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முதலாளி லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற எல்லா டீடைல்டையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை செஞ்சா அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நீ இன்னும் சொல்லாம இருந்திருந்தா அதையும் அவகிட்ட சொல்லிடு. ஏன்னா எனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறவங்கள ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இந்த முதலாளி லேடி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கூடவே இவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, வெய்ய காலத்துல அது சில்லுன்னு இருக்குமா, குளிர் காலத்துல அது கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த மாதிரி தொழில்நுட்பமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த முதலாளி லேடி ஹீரோயின் கிட்ட அவளோட அருமை பெருமை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் பெருசா இதை கண்டுக்கவே இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு நீங்களாம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெஷலா கட்டப்பட்டதுதான். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஏன் உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் அங்க குளிக்க விடுறதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான விஷயங்களை இந்த முதலாளி லேடி சொல்லுவா. அதை நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவளோட அதிகாரத்தையும் இல்ல, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் இதை பெருசா கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த வேலைக்காரி அங்க இருந்து காணாம போயிடுறா. கூடவே இப்ப இந்த சீனியர் வேலைக்கார லேடி ஒருத்தி இருக்கால, அந்த முதலாளி கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருப்பான். என்னன்னா, அவங்களோட அம்மா அப்பாக்கு பர்த்டே வர போறதுக்காக நான் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எனக்கு லீவு கொடுக்காம இருக்கீங்க, ஒரு 4 நாள் மட்டும் லீவு கொடுத்தா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த முதலாளி லேடி இப்ப புதுசா ஹீரோயின் வந்திருக்கனால ஓகே பிரச்சனை இல்ல நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அங்கிருந்து போயிடுறான். இத அந்த சீனியர் வேலைக்காரினாலே நம்ப முடியல. இப்படி கட் பண்ணா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அந்த சமைக்கிறதுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு, கூடவே இந்த வேலைக்காரியோட அம்மா பிறந்தடேக்கு தானே அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லியிருப்பா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி அதுக்கு தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி அவங்க இங்கிருந்து போறதுக்கு முன்னால எக்காரணத்தை கொண்டும் நான் சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி அந்த முதலாளி லேடி கிட்ட ஏதாவது பேசிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சில அட்வைஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் கட் பண்ணா அங்க ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயினும் அந்த சீனியர் லேடியும் கூடவே அந்த முதலாளி அம்மாவும் சேர்ந்து எல்லா இடங்களையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பக்கம் பார்த்தா அந்த முதலாளியோட புருஷன் ஹீரோயினை தூரத்துல இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இவனை பார்த்து கொஞ்சம் இன்டென்ஷனா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்டு கிச்சன்ல ஹீரோயின் மட்டும் தனியா நின்னு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த முதலாளியோட புருஷன் வரான். இவன் ஹீரோயின் கூட கொஞ்சம் நெருக்கமா பழகலாம்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த சீனியர் வேலைக்கார லேடி வந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுறான். இப்படி எப்பப்பெல்லாம் ஹீரோயின் வந்து இந்த முதலாளியோட புருஷனை சந்திக்க போறாளோ அப்பெல்லாம் இவங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறது ஹீரோயினுக்கு தப்பாப்படுது. அதே நேரம் அடுத்த நாள் காலையில இவங்க ஸ்பெஷலான ஒரு ஃபுட் சமைச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஒரு கரண்டி, ஒரு மூங்கில்ல செஞ்ச ஒரு குச்சி இருக்கும், அதை வச்சுதான் அவங்க அந்த சாப்பாடை சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே அந்த முதலாளி இது ஒரு பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து பயந்து அலறான். கோபத்துல அந்த சீனியர் வேலைக்கார லேடியை கூட பிடிச்சி அடிச்சிட. இதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால் வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல, எப்பயாவது ஒரு நாள் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுன்னா இப்படி நடந்துப்பாங்க, நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் லேடி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்படி போகும்போது எதனால இந்த முதலாளி இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அவ இப்படிதான் அடிக்கடி மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி நடந்துப்பா, மத்தபடி அவங்க கொடுக்குற அந்த சம்பளத்துக்காக தான் நான் இவ்வளவு நாட்கள் பொறுமையா வேற வழி இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சீனியர் லேடியா இருக்கிறவ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ எப்பவுமே வழக்கம் போல அந்த சீனியரா இருக்கிறவ தான் இந்த முதலாளிக்கு சரக்கு கொண்டு போவா. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சுல, அதனால ஹீரோயின் தான் அவனுக்கு சரக்கு கொண்டு போறா. அப்படி அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க நீ குளிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியா, விருப்பப்பட்டா தாராளமா போய் ஒரு ஸ்விம்மிங் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த முதலாளி சொல்ல, ஹீரோயின் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அங்க உள்ளுக்குள்ள போய் குளிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த முதலாளியும் ஹீரோயினும் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க கனவு. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த சீனியர் வேலைக்கார லேடிங்க வந்துட்டு அவன் பிளான் பண்ண எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தப்போ ஒரு பிரேஸ்லெட் ஒன்னு எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட்டே எடுத்து வச்சு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல, மேபி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்போ இதுக்கு முன்னால இங்க யாராவது வேலை பார்த்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ ஆனா என்ன சொல்றானா, இங்க மோனிகான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஆல்ரெடி வேலை பார்த்தா, ஆனா அவ கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஏதோ ஒரு பஞ்சாயத்தாச்சுன்னு சொல்லி அவ இங்க இருந்து ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த முதலாளி லேடி சொன்னாங்களே தவிர மத்தபடி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத கேட்கும்போது ஹீரோயினோட முகமே மாறுது. அநேகமா இந்த மோனிகா அப்படிங்கிற ஒரு லேடியை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வருது. ஹீரோயின் திருட்டுத்தனமா அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல போய் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வேக வேகமா தேடிக்கிட்டு இருக்கா. நீ இப்படி ஏதாவது திருடுறது முதலாளி அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பா நீ மிகப்பெரிய பிரச்சனையில மாட்ட போற அப்படிங்கிற மாதிரி ஆனா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்து
வந்து ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த மோனிகான்னு சொல்லி ஒருத்தி தேடி ஹீரோயின் வந்திருப்பான்னு நான் சொன்னேன்ல, அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அதை எடுத்து ஹீரோயின் திருட்டுத்தனமா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ஆனா அடிக்கடி இந்த முதலாளியோட புருஷன் ஹீரோயினே நோட்ட விட்டுக்கிட்டு இருக்க. இத அந்த சீனியர் வேலைக்கார டேடி நோட் பண்றா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிட. அடுத்த நாள் அங்க பாத்ரூம்ல இருக்கிற அந்த கிளாசெட் எல்லாம் ஹீரோயின் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஹீரோயின் மட்டும் தான் இருப்பா. அவ வந்ததுமே இந்த முதலாளியோட புருஷனும் உள்ளுக்குள்ள வர இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஒண்ணு ஏற்பட்டுருது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாட்களாக ஹீரோயினை கூட்டிட்டு அந்த முதலாளியும் அந்த முதலாளியோட புருஷனும் ஒரு கடைக்கு ஷாப்பிங் போயிருக்க. அந்த முதலாளி லேடி வந்து ஹீரோயினை அந்த காருக்குள்ளே இருக்க சொல்லிட்டு போயிடுறா. அப்போ ஹீரோயினை இந்த முதலாளியோட புருஷன் ஃப்ரண்ட் சீட்ல கார்ல வந்து உட்கார சொல்ல அங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க தன்னோட பொண்டாட்டிக்கு எப்பவுமே தெரிஞ்சிடக்கூடாது. அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்மளோட இந்த காதல் கனெக்ஷன் இதோட பிரேக்கப் ஆயிடும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஹாப்பியா வச்சுக்கிறியோ அதுக்கு ஏத்த அளவுக்கு உனக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த முதலாளியோட புருஷன் ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படாத உலகத்துல ஒரு மனுஷன் யாராவது இருக்கானா? சரி, நான் கதைக்கு மட்டும் சொல்றேன், அன்வான்டா பேசிட்டு இருந்தா இதுல டைம் ஆகி போயிடும். அப்போ ஹீரோயின் சொல்றானா, கண்டிப்பா உங்களோட ஒய்ஃபுக்கு தெரியாது, நம்ம தெரியாமலே எவ்வளவு நாட்கள் வேணாலும் இதே ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் அவ அந்த வேலைக்காரங்களா தங்கி இருக்க அந்த இடத்துக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆனா பெட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னடா விஷயம்னு பார்த்தா அவளோட தம்பி ஏதோ ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டானா, அதுக்கு பெயில் எடுக்க இப்போ அவளுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆல்ரெடி இப்பதான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த வீடு கட்டுறதுக்காக தான் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து மானத்தெல்லாம் வித்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான். இனி இவனை காசு எடுக்கிறதுக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண தெரியுமா? எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனா ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. பேசாம நீ முதலாளியோட புருஷன் கிட்ட பணம் கேட்டு பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்ல, புரியுது அது வாஸ்தவம் தான், ஆனா அவன் அதுக்கு விலையா என்ன கேட்பான்னு சொல்லி தெரியும்ல, அவன் கேட்கற எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாகணும். கொஞ்ச நாளா அவன் கூட இந்த சகவாசமே ஆகான்னு சொல்லி தான் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட காலமும் நேரமும் இப்ப மறுபடியும் என்ன அந்த விஷயத்துக்குள்ள தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனா ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே இந்த முதலாளி புருஷன் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட தம்பி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோயின் சாரி இவங்க அந்த பணம் எவ்வளவு அப்படிங்கறத சொல்ல இந்த புருஷங்காரன் என்ன சொல்றானா, இவ்வளவுதானா கொடுத்துறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உனக்கு தெரியும்ல, உன்னோட ரூம்ல நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த முதலாளி ஆனா கிட்ட சொல்றான். அவங்களும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கார்டனர் ஒருத்தர் இருப்பாங்க, அவனும் ஆனா வந்தா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மறுபடியும் நீ அந்த முதலாளி புருஷன் கூட சேர்ந்துட்டியா, இது கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்க, அப்போ ஆனா என்ன சொல்றானா, எனக்கு வேற வழி இல்ல, அந்த பணம் எனக்கு தேவைப்படுது, அவனை இப்ப நான் ஜெயில இருந்து கொண்டு வரணும்னு சொன்னா இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தன்னோட காதலனுக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல் தான் காதலி சொன்னா எவனாவது ஏத்துப்பானா, இருந்தாலும் இப்போ அவன் கேட்கற அந்த பணம் வேணும் அப்படிங்கறக்காக ஆனா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றான். அப்பவும் அந்த முதலாளியோட புருஷன் அவங்களோட வறுமையையும் அவங்களோட இயலாமையும் இவன் பயன்படுத்தி தனக்கு சுயலாபத்துக்கு இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரோயின் இவனை பாக்குறதுக்காக போக அந்த பெட் ஸ்னேக்ஸ் எல்லாம் வளர்த்திக்கிட்டு இருந்திருப்பான்ல, அந்த இடத்துல ஹீரோயினும் இவனும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஹீரோயினும் இந்த முதலாளியோட புருஷனும் அடிக்கடி தனியா சந்திச்சுக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே அந்த முதலாளி லேடி தெரியல. அடுத்த நாள் கட் பண்ணா அந்த சீனியர்ல வேலைக்கார லேடி அவளோட அம்மா பர்த்டேக்காக ஊருக்கு போறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருப்பால அந்த முதலாளி கிட்ட, என்ன மேடம் நான் போகட்டுமா, நேத்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல என்னோட பேரண்ட்ஸை பாக்கறதுக்கு போகணும்னு சொல்லி, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நேத்து வரைக்கும் இந்த முதலாளி லேடி என்ன சொல்லிட்டு இருப்பானா, நான் எப்போ சொன்னேன் உன்னை நான் வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஒருபோதும் சொல்லவே இல்லையே, நீ ஏதோ ஒரு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத, மரியாதையா போய் வேலையை பாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா உனக்கு ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற 2 மாசம் சம்பள பாக்கிய கொடுக்காம விட்டுருவேன், அதுக்கப்புறம் பிரச்சனைகளை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அந்த சீனியர் வேலைக்கார லேடி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஒரு 2 நாள் தான் நம்ம லீவ் கேட்டான், அது கூட இவனால கொடுக்க முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி அவ வெறுத்து போய் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஆனா வந்து இவங்க புதுசா சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, அதை வந்து போட்டு காமிச்சு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவ கூட அந்த பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டு இந்த மோனிகா அப்படிங்கிற ஒருத்தி இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அதை பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லி இந்த வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல அந்த கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்க அவன் எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஹீரோயின் கிட்ட இந்த டாபிக் எடுத்தாலுமே அதை கடந்து போயிட சீனியர் வேலைக்கார லேரி விட அந்த பீர் பாட்டில் எடுத்து அடிச்சுட்டு சோகமாக வந்துகிட்டு இருக்கான். அவளோட அம்மா பர்த்டே கூட வீட்டுல விடவே இல்லைன்னு சொல்லி இப்ப இருக்க சூழ்நிலை இவகிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசாரிக்க, நீ சொல்றது கரெக்ட் தான், இங்க ஆல்ரெடி மோனிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த முதலாளிக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் இருந்துச்சு, இருக்கிற எல்லா பெண்களும் எப்படி அவன் பயன்படுத்திப்பானோ அதே மாதிரி தான் அவங்க கிட்டயும் நடந்துகிட்டு இருந்தான், அவளுக்கும் தேவையான அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த முதலாளி லேடிக்கு தெரிய வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த வேலைக்காரிக்கு மட்டும் எப்படி குழந்தை பிறக்கலாம், அதுவும் இந்த ராஜவம்சத்தோட ஒரு கோடீஸ்வரம் வீட்டு குழந்தை ஒரு வேலைக்காரியோட வயிற்றில் வளர்றதா அப்படிங்கறக்காக அவன்
அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு பழைய லக்கேஜ் ரூம் இருந்துச்சு. அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க சொல்லி இந்த வேலைக்கார முதலாளி லேடி இப்படிப்பட்ட செயல்கள்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சீனியர் வேலைக்காரி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுலயும் நீங்க வந்தப்பவே தெரிஞ்சு போச்சு நீ இதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த கேரக்டருக்கு கூட ஹீரோயின் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை எடுத்து இந்த சீனியர் வேலைக்கார லேடி காமிக்கிறேன். அப்போ இவளோட அக்காவோ தங்கச்சியோ அப்படின்னு நினைக்கிறேன். அவ இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னால தான் தங்கச்சி கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருப்பானா, எனக்கும் இந்த முதலாளி இந்த பாஸ் ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவன் எப்பப்பெல்லாம் நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றனோ அதுக்கு டபுள் மடங்கா எனக்கு பணம் கொடுக்குறான். அதுல பாதி பணத்தை தான் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நீயும் கொஞ்சம் ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுல பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தோணல. ஆனா அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினோட அக்கா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். அதுதான் அவ கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் இவங்கள அவங்க சந்திச்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, நிஜமாவே இப்ப உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையாவே இருக்கு. ஏனா இருக்கால, ஏனாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்போ நீ உன்னோட அக்காவை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவகிட்ட கேட்க அவ என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நானே இங்க ஒரு வேலைக்காரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா ஃபேமிலி கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம இங்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுல வர பணத்தை வச்சுதான் இப்ப என் தம்பியை கூட நான் ஜெயில இருந்து எடுக்க போறேன். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுங்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறேன். இந்த பக்கம் அந்த கார்டனரும் ஆனாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இருக்க கூடாது. அதையும் தாண்டி ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் வந்து இங்க நடந்த ரகசியமான விஷயங்கள்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஒருவேளை தெரியாதனமா நாம இதை பத்தி ஏதாவது வாய் வெளியே விட்டா கூட நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தோட்டக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் காணாம போன ஹீரோயினோட அக்காவை தெரியும் போல, அதை மறைக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதலாளி லேடி கிட்ட போயிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னோட அந்த பழைய சம்பள பாக்கி செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓரத்துல நின்னுகிட்டு இருக்க. அப்போ ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து இந்த முதலாளி லேடி இவனோட வயிற்றிலே குத்திடுறா. நீ என்ன தைரியம் இருந்தா நீங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஒரு பிளான போட்டிருப்ப. என்னோட ரகசியங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் நீ இங்க இருந்து வெளியே போனா நாளைக்கு எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு மேலேயும் நீ உயிரோடு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனை கொலை பண்ணி அங்க இருந்து இவனோட உடம்ப கூட காணாம போக வச்சிடறாங்க இந்த முதலாளியும் முதலாளியோட புருஷனும். இந்த பக்கம் பார்த்தா ஆனா தன்னோட காதலனை தேடி வரா. அவர் இங்க வந்தாரா, நாங்க வெளியே போகணும்னு சொல்லி ஒரு பிளான போட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க இங்க அவன் வரவே இல்லை, அவன் கூட நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த முதலாளியும் முதலாளியும் ஒரு பொய் சொல்லிடுறான். சரின்னு சொல்லி அவங்க மறுபடியும் அந்த இடத்துல போய் விசாரிக்கப்பாக அங்க அவனோட மொபைல் மட்டும் இருக்கு. அந்த மொபைல்ல முழுக்க ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அப்ப ஆனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அவனை இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, அவன் இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படி அநியாயமா தன்னோட காதலனை ஏதோ பண்ணிட்டாங்களே, மர்மமான முறையில அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி அவ தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்போ இந்த 3 வேலைக்காரங்களும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படிங்கறதுனால இந்த முதலாளி லேடிக்கு தேவையான அந்த உணவுகள் எல்லாம் பார்த்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே இந்த முதலாளி லேடி என்ன பண்றானா, கையில அந்த டம்ளர் இருக்கும், அந்த டம்ளரை கீழே போட்டு இவங்களை கிளீன் பண்ண சொல்றான். இவங்களுக்கும் எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பொறுத்து அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் எடுத்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த முதலாளியோட புருஷன் இப்ப புதுசா ஒரு பெட் ஸ்னேக் வாங்கிட்டு வந்திருக்க. அதை கொண்டு போய் அந்த சீனியர் லேடி கிட்ட கொடுத்து அதை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்றான். இப்போ ஹீரோயினுக்கு அந்த முதலாளியோட புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ரகசியத்தை அவ கண்டுபிடிக்கிறான். என்னன்னா அந்த கண்ணாடியில ஒரு விஷயத்தை அவ பாக்குறான். அது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த முதலாளியோட உருவம் அந்த கண்ணாடியில தெரியுது. இப்போ இவ புருஷன் கூட இவ ஒன்னா இருக்கும்போது இவ எப்படி இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா இது எல்லா பிளானுமே இந்த முதலாளி லேடி போடுற பிளான் தான். அவ எப்பப்பெல்லாம் இந்த புருஷங்காரனை இங்க இருக்கிற லேடிஸ் கூட போய் ரொமான்ஸ் பண்ண சொல்றானோ அப்பதான் இவன் வந்து இவங்க கூட மிங்கில் ஆகுறான். இது எல்லாத்தையும் திருட்டுத்தனமா அவ தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்ட, அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பார்த்து எப்போ யாரு கூட எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்றனோ அதுக்கப்புறம் தான் என் புருஷன் இப்படி எல்லாரும் கூட ரொமான்டிக்கா இருப்பான். அப்போ ஒருத்தனுக்கு நம்ம அவன் தேவைப்படும் போதே அந்த உணவை எடுத்து கொடுத்துருன்னு சொன்னா அவன் திருடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போக மாட்டான். அதே மாதிரிதான் என்னோட புருஷனும் எப்போதும் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த முதலாளி லேடி ஹீரோயின் கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்க நடக்கிற எல்லா விதமான மோசமான விஷயங்களுக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா இந்த முதலாளி லேடி தான். அந்த புருஷங்காரன் ஒரு டம்மி பீஸா தான் இவ சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு அடிமையா அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கரெக்டா ஹீரோயின் இவகிட்ட ஒரு ரகசியத்தை கேட்கலான்னு சொல்லி வர அவன் அந்த ரகசியத்தை பத்தி பேசல. ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்து இது என் புருஷன் உனக்கு கொடுக்குற பணத்தை விட கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகம், இப்ப நான் சொல்றது அப்படியே நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு சில தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஹீரோயின் இவங்க 2 பேரையும் மயக்கம் போட வச்சு அந்த கட்டிலேயே கட்டி போட்டுறான். கூடவே அவளோட அக்காக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்க அவளை பத்தி கேக்குறியா, அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா நீயே பார்த்து பயப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா இவங்க ஆல்ரெடி ஹீரோயினோட அக்காவை கொலை பண்ணிட்டாங்க, ஒண்ணு அவளை ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயின் உடஞ்சு கீழே விழுந்து அழுகுறாங்க. இப்படி
இப்படி அழுதுகிட்டு இருக்கும் போதே அந்த முதலாளியோட புருஷன் அவன் கையில கட்டியிருந்த அந்த கட்டை அவுத்துட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோயினை அட்டாக் பண்ண வர அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். கரெக்டா ஆனா உள்ளுக்குள்ள வர அவனோட காதலனை இவங்க கொண்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டை எடுத்து இந்த முதலாளியோட புருஷன் மண்டையில அடிக்க அவன் அந்த இடத்துல மயங்கி நாக் அவுட் ஆயிட, இந்த பக்கம் அந்த வேலைக்கார லேடி இருக்கால, முதலாளி லேடி இருப்பாங்கல்ல, அவங்களையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணுமே பண்ணல. அங்க விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் அவன் பெட் ஸ்னேக்கா வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல, அதுக்கு நடுவுல இவங்களை விட்டுட்டு போயிட இவளோட கதை இதோடய முடிஞ்சு. அவ எதை நினைச்சு பயந்தாலோ அந்த பயமே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து அவளோட சாப்டர் இதோட எண்ட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இனி மறுபடியும் நம்ம போக போறோம். ஏன்னா இனி இதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதிகள் சொல்லி யாருமே இல்லை. ஹீரோயினும் இங்க இருக்கிற இந்த 2 வேலைக்காரிங்க மட்டும்தான். இனி இவங்களை வேலைக்காரின்னு நம்ம சொல்ல முடியாது. பார்க்க போனா இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த இடத்தோட முதலாளிகளும் ஆணுகிறாங்க. பேசி முடிக்கும் போது நாங்கெல்லாம் அப்படியே ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா அந்த முதலாளி லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல யாரையுமே குளிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்விம்மிங் பூல்ல இவங்க 3 பேரும் குளிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.